ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஹோண்டா சிட்டில கிடைக்கிற ஸ்போர்ட் எடிஷன் தாங்க. ஸோ இது இந்த கார் யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும்? ஏன் இத வாங்கலாம்? அண்ட் இதில என்னென்ன டிஃபரன்ஸஸ் குடுத்துருக்காங்க? மத்த வேரியண்ட்டுக்கும் இந்த வேரியண்ட்டுக்கும். இதோட பிரைஸ் லிஸ்ட் அண்ட் இதோட இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இந்த மாரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த கார் 2025 ஹோண்டா சிட்டியோட ஸ்போர்ட் எடிஷன். ஸோ இந்த ஸ்போர்ட் எடிஷன் வி அண்ட் விஎக்ஸ்‌க்கு மிட்ல கொண்டு பிளேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த காரோட பிரைஸ் பார்க்கும்போது 14.88 லேக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். அதுவும் இந்த ஒரு வேரியன்ட். மத்த வேரியன்ட்டோட பிரைஸ்லாம் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம டீட்டெயில்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த ஹோண்டா சிட்டியோட ஸ்போர்ட் வேரியன்ட் யாருக்கெல்லாம் செட் ஆகும்னா, ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் லாங் டிராவல் போறாங்க. கன்வீனியன்ட்டா போணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகுங்க. அண்ட் செடான்லேயே ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் ஒரு வண்டி தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா, கண்டிப்பாக அவங்க இந்த வண்டியை ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹோண்டா சிட்டி 2025ல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்போர்ட் வேரியண்ட்டில் பார்க்குறதுக்கு ஒரு கிளாஸி லுக்கில் மாற்றிருக்காங்க. அதுவும் ஸ்போர்ட்டியாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது நமக்கு ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. லோயர் பீம்க்கு ஹாலஜன் லேம்ப் கிடைச்சிருது. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் மேலே இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு டிஆர்எல்ஸ் கிடைச்சிரும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரோம் ஃபினிஷ் மிஸ் ஆகும். அதுக்கு பதில் கிளாஸி பிளாக் பேனோல உங்களுக்கு கிரில் குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஃபாக் லாம்ப் உங்களுக்கு பேசிக் வேரியண்ட்ல கிடைக்குங்க. ஸோ இங்கேயும் ஹாலஜன்ல ஃபாக் லாம்ப்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 இன்ச்சஸ்ல மல்டி ஸ்போக் அலாய் வீல் குடுத்துருக்காங்க. ஒரு டார்க் கிரே பேட்டர்ன்ல இருக்குது இந்த அலாய் வீல். ஸோ இதோட ப்ரொஃபைல் சைஸ்ன்னு பார்க்கும்போது 185/60 R15 அப்படிங்கிற ப்ரொஃபைல்ல குடுத்துருக்காங்க. சைடில் கிளாடிங் எதுவுமே இருக்காது. ஸோ வண்டியோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. செடான் பார்க்கும்போது உங்களுக்கு ரியர் ஸ்பேஸும் சரி, கேபின் ஸ்பேஸ் ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் செடான் போகிறது ரொம்பவே நல்லதுங்க. ஓரம் ஒரு கிளாஸி பிளாக் ஃபினிஷ்லேயே கொடுத்துருக்காங்க. இதில் எல்இடியில் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. ஸோ இதில் உங்களுக்கு 360 கேமரா எதுவும் இருக்காது. பட் சேஃப்டிக்காக லெவல் 2 அடாஸை இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. கேமரா பேஸ்டு கோப்பஸ் சென்சர் சைடுமே உங்களுக்கு பெக்கப் சென்சர் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே பாடி கலர்லேயே கொடுத்துருக்காங்க. இதில் குரோம் ஃபினிஷஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரியரில் அடுத்த சேஞ்ச் பார்க்கும்போது மற்ற வேரியன்ட்ஸ்லாம் ஷார்ப் நட்டெல்லாம் பாடி கலரில் இருக்கும். இங்கே உங்களுக்கு பிளாக் கலர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வண்டியோட அந்த ஸ்போர்ட்டி லுக்குக்காக கொண்டு வந்த மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கும் ரியரில் ட்ரம் பைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர் பெர்ஃபார்மன்ஸ் சிஸ்டமும் இதில் நமக்கு கிடச்சிடும். அடுத்து ரியரில் பார்த்துக்கும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு லிப் ஸ்பாய்லர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்பாய்லர் ஒரு ஸ்போர்ட்டி லுக்குக்காக இந்த வேரியண்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. மற்ற ஹோண்டா சிட்டியோட எடிஷன்ஸ் எல்லாம் இந்த லிப் ஸ்பாய்லர் வராது. இந்த லைட்ஸ்லாம் ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸோட லைட்டு அண்ட் மேஜர் இதில் இங்கே ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஹோண்டாவோட பேட்ஜிங் இங்கே இருக்குது. பார்க்கிங் சென்சர் கிடைச்சிடுது. ரிவர்ஸ் கேமரா இதில் கிடைச்சிடுது. பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். 506 லிட்டர் இருக்கிறதுலே நல்ல பெரிய பூட் ஸ்பேஸு, நல்ல டெப்த்தாகவும் இருக்குது. உள்ளேயும் நல்ல கேப் இருக்குதுங்க. அந்தளவுக்கு நிறைய திங்ஸும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். உள்ள ஸ்பேர் வீலும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் ஸ்டீல் வீலில் கிடைக்கும். கிட்டும் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்க்கும்போது லைட் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு ப்ளைன் பிளாங்க் ஸ்பேஸ் இருக்குது. வண்டியோட சைட் லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்த்தா தெரியுங்களா, வண்டியோட சைட் லுக் இந்த மாதிரி தான் இருக்குதுங்க. இதில் ஒரே ஒரு நெகட்டிவ் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ 160 mm தான் இந்த காரில் கிடைக்கும். ஸோ இது ஹோண்டா சிட்டி எல்லா வேரியண்ட்லேயுமே இதே கிரவுண்ட் கிளியரன்ஸாக கொடுத்துருப்பாங்க. மற்ற ஹோண்டா சிட்டிக்கும் இந்த வேரியண்ட்டுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் உள்ளே பார்க்கும்போது எல்லாமே பிளாக் கலர் ஃபினிஷே கொடுத்துருக்குறாங்க. ஸ்டிச்சஸ் எல்லாமே ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ இன்டீரியர் இப்போ அடுத்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிரைவர் சைட், கோபசஞ்சர் சைட் எல்லாமே உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் அட்ஜஸ்டபுளாக கொடுத்துருக்குறாங்க. தெரியுதுங்களா? ஃபுல்லாகவே அட்ஜஸ்டபுளாக இருக்குது. ப்ளஸ் இதோட சீட்டும் ஒரு லெதர் ஃபினிஷில் கொடுத்துட்டு உங்களுக்கு ஸ்டிச்சஸ் எல்லாமே ரெட் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. இதோட டிசைனுமே ரெட் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன்ஸ் தான் கார் ஃபுல்லாகவே இருக்குங்க. ஸோ இங்கே ஸ்டீரிங் வீல்லே மவுண்டட் கண்ட்ரோல்ஸோட நமக்கு செட்டப் கிடச்சிடுது. இதில் க்ரூஸ் கண்ட்ரோலும் இருக்குது. அதுக்கு உண்டான பட்டன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் லெவல் 2 அடாஸ்கோட செட்டிங்ஸ்க்கும் டிரைவர் சைடே கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி இன்டீரியர் கம்ப்ளீட்டாக ஒரு பிளாக் கலர் ஃபினிஷே இருக்குது. கண்டிப்பாக ஒரு பிளாக் ரெட் காம்பினேஷனில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த காரை சஜஸ்ட் பண்ணி டிரைவர் சைடு பார்க்கும்போது ஃபுல்லாகவே பவர் விண்டோ பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மிரர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. சென்ட்ரல் லாக் இங்கே கொடுத்துருக்குறாங்க. எல்லா டோர்ஸ்லேயும் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது.
4 ஸ்பீக்கர் வந்து இந்த கார்ல நமக்கு கிடைச்சிடும். டிரைவர் சைடு வந்து மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அவைலபிளா இருக்குது. இப்போ இதுக்கு உள்ளுக்குள்ள ஏறி உட்காந்து வண்டியோட அ ஃபீல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துரலாம். ஸோ இந்த ஹோண்டா சிட்டியோட கீ பார்க்கும்போது வந்து லாக் வந்து இங்க குடுத்துருப்பாங்க பட்டன். அன்லாக்கு அண்ட் இன்ஜின் வந்து ஹோல்ட் பண்ணி அதாவது ரிமோட்லயே ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுக்கு பட்டனும், பூட்ட ஓப்பன் பண்றதுக்கு இங்கேயே குடுத்துருப்பாங்க. ரியர் சைட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹோண்டாவோட சிம்பலோட உங்களுக்கு கீ வந்து கிடைச்சிரும். ஃபுல்லாவே வந்து கிளாசி ஃபினிஷ்லயே வந்து குடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து ப்ரீமியம் லுக்கா இருக்குது. நல்லா இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் டிரைவர் சைட்ல இருக்கிறேங்க. ஸோ இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு பக்கெட் மாரி குடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. உட்கார்றதுக்கும் வந்து கன்வீனியன்ட்டா இருக்குது. அதே நேரத்தில வண்டி சீட்டையும் வந்து ரிக்ளைன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்லயும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ நீங்க வண்டி ஓட்டுறதுக்கு வந்து நல்லாவே இருக்கிற மாரி ஒரு ஃபீலோட குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்கும்போது வந்து ஸ்டீரிங் வீல் வந்து டில்ட் இருக்குது. டெலஸ்கோபிக் வந்து குடுக்கல. டில்ட் மட்டும் வந்து குடுத்துருக்காங்க. எனக்கு தலைக்கு மேல பார்க்கும்போது வந்து அ கொஞ்சமா வந்து ஹைட் இருக்குது. ஸோ 6 ஃபீட் இருக்கும்னாங்கன்னா, அவங்களுக்கு வந்து தலை வந்து லைட்டா தட்டுற மாரி இருக்கும். அ பட் வந்து கன்வீனியன்ட்டா வந்து ரோட பார்த்து ஓட்டுற அளவுக்கு நல்லாவே ஸ்பேஸ் இருக்கும். என்னோட ஹைட் வந்து 5 ஃபீட் 6 இன்ச்சஸ். ஸோ ஸ்டீரிங் வீலுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து லெதர் வேப்பரோட கிடைச்சிருது. பிளஸ் வந்து ரெட் ஸ்டிச்சஸோட வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் இதில வந்து ஒரு கிளாசி ஃபினிஷோட வந்து குடுத்துருக்காங்க. அடுத்து M18 பார்க்கும்போது வந்து இந்த இடத்துல வந்து புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்து குடுத்துருக்காங்க. ஃபுல்லாவே வந்து அனலாக்ல குடுத்துருக்காங்க. சென்ட்ரல்ல உள்ளது மட்டும் வந்து டிஜிட்டலா வந்து கிடைக்குங்க. அண்ட் அடிஷனலா ஸ்போர்ட்ங்கிற வேரியண்ட்க்கு ஏத்த மாரியே இங்க வந்து உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்போர்ட்டியா வண்டி ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து தாராளமா இந்த செட்டிங்ஸ வச்சு நம்ம தாராளமா ஓட்டிக்கலாங்க. அதே நேரத்தில இங்க பார்க்கும்போது வந்து ஒரு 9 இன்ச்சஸ்ல வந்து டச் ஸ்க்ரீன் வந்து குடுத்துருக்காங்க. இது ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணும். கீழ வந்து ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து குடுத்துருக்காங்க. இங்க மிஸ் ஆகுறதுன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து அ ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து மிஸ் ஆகுதுங்க. ஸோ இதிலேயே வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. எக்கனாமிக் மோட்ல டிரைவ் பண்றதுக்கு இங்க இருக்குது. ஸோ இதில வந்து கியர் ராப்புமே வந்து நமக்கு லெதர் ஃபினிஷ் வித் ரெட் கலர் ஸ்டிச்சஸோட குடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கலர் தீம்ல வந்து இந்த இடத்துல வந்து மேட் ஃபினிஷ் மாரி வந்து குடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து சூப்பரா இருக்குது. இந்த இடத்துல வந்து 12 வாட் பவர் சப்ளை 2 போர்ட் வந்து கிடைச்சிருது. மொபைல் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து டிரைவருக்கு ஒரு ஆர்ம் ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜோட கிடைச்சிருது. ஹேண்ட் பிரேக் வந்து மேனுவல் ஹேண்ட் பிரேக் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் எதுவுமே இருக்காது. பிளஸ் வந்து உங்களுக்கு 360 கேமராவும் வந்து இங்க மிஸ் ஆகும். கோ பேசஞ்சர் சைட் பார்த்தீங்கன்னா, வந்து வேனிட்டி மிரர் வித் வந்து அ சன்வைசர்ல வந்து கிடைச்சிருது. லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் வந்து இங்க குடுத்துருக்காங்க. மேப் லைட்ஸ் வந்து இதில குடுத்துருக்காங்க. டிரைவர் சைடும் மிரர் வித் வந்து சன்வைசர் வந்து கிடைச்சிருது. சென்டர்ல வந்து லைட் வந்து குடுத்துருக்காங்க. எல்லாமே ஹாலஜன்லயே வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைட்ல டோர்ல வந்து இதெல்லாம் வந்து ஒரு சாஃப்ட் மெட்டீரியலா வந்து குடுத்துருக்காங்க. யூசுவலா வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்கா இருக்கும். இங்க வந்து எல்லாமே வந்து சாஃப்ட். அந்த ஸ்போர்ட்க்கு ஏத்த மாரியே வந்து இந்த ஸ்டிச்சஸ் அண்ட் இந்த கலரிங் தாங்க ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன். க்ளவ் பாக்ஸும் ஒரு டீசென்ட்டான ஸ்டோரேஜ் வந்து கிடைச்சிருது. அடுத்து வந்து வண்டியோட ரியர் சீட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துரலாம். மெயினா வந்து பார்க்கும்போது வந்து இந்த லெக் ரூம் பயங்கர லெக் ரூம் இருக்கும். ஏன்னா செடான்னாலே வந்து லெக் ரூம் அண்ட் கம்ஃபோர்ட் தான். சென்ட்ரல்ல ரியர்ல வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு பேசஞ்சர், ஒரு கிட் இருக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஐஎஸ்ஓ ஃபிக்ஸும் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் 6 ஏர் பேக் வந்து இந்த கார்ல சேஃப்டி பேக் கிடைக்கும். ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், டயர் பிரஸ் மவுண்ட் சிஸ்டம் இந்த மாரி ஏகப்பட்டது இருக்கு. சேஃப்டி இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ல வந்து டிஸ்ப்ளே பண்றேன். செக் பண்ணிக்கோங்க. டிரைவர் சீட்டு பின்னால வந்து உங்களுக்கு சீட்டு டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு மேப் பாக்கெட் வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி கோ பேசஞ்சர் சைடும் வந்து குடுத்துருக்காங்க. ரியர்ல இருக்கிற பாசஞ்சர்ஸ்க்கு கன்வீனியன்ட்க்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணியோட வென்ட்ஸ் வந்து கிடைச்சிரும். இதில ஹம்புமே வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ இதில வந்து கிட் இருக்கும்போது வந்து தாராளமா கன்வீனியன்ட்டா வந்து இருக்க முடியுங்க. ஸோ ரியர் சீட்ல இருக்கும்போது இந்த மாரி தான் இருக்கும். எனக்கு வந்து கால் நல்லா கன்வீனியன்ட்டா வந்து நீட்டிக்கலாம். சொகுசா வந்து படுத்துட்டு போற மாரியே இருக்கிற மாரி ஒரு ஃபீல் வந்து இந்த கார்ல கிடைக்குங்க. ஹெட்ரெஸ்ட்டும் வந்து பட் என்னோட ஹைட்டுக்கு இது தட்டலாம். நல்லாவே இருக்குது. ஒரு ரொம்பவே வந்து லக்ஸரியஸா ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பா வந்து ஹோண்டா சிட்டி இந்த ஸ்போர்ட் எடிஷன் வந்து அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அடுத்து இந்த ஹோண்டா சிட்டியோட இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாங்க. ஸோ இது வந்து நமக்கு இப்போ இந்த வேரியன்ட் வந்து 1.5 லிட்டர் சிவிடி இன்ஜின்ல கிடைக்கிற ஒரு வண்டியா வந்து குடுத்துருக்காங்க. வண்டியோட பேனட் வெயிட் வந்து நல்லாவே இருக்குது.
ஸோ ஏஷியன் என்கேப்பில் வந்து 5 ஸ்டார் வாங்கியிருக்குது. நமக்கு இங்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து 4 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்னு நான் சொல்வேன். ஸோ 1.5 லிட்டர்ஸ் பெட்ரோல் இன்ஜின். ஸோ இது வந்து ஐவி டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு சிவிடி கியர் பாக்ஸில் வந்து கிடைக்குது. சவுண்ட் ப்ரூஃபிங் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். உள்ள வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ணி தெரியுங்களா? அண்ட் ஹூல்லையுமே வந்து சவுண்ட் ப்ரூஃபிங் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்ஜின் வந்து வந்து ஹோண்டாலேருந்து கிடைக்கிற ஒரு ரிலேபிளான இன்ஜினுங்க. ஸோ ஹோண்டா சிட்டி வந்து பல தலைமுறைகளாக வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. பார்க்கும்போதே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வேரியண்ட்டும் வந்து மாற்றி டிசைன் சேஞ்சஸோட வண்டி வந்து வந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஸோ இந்த கார்லேருந்து கிடைக்கிற மேக்ஸ் பவர்னு பார்க்கும்போது 121 பிஎஸ் பவரும் 145 நியூட்டன் மீட்டர் ஆர்க்கும் கிடைக்கும். ஸோ இது வந்து மேனுவலில் வந்து கொடுக்காம விட்டது எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஸோ மேனுவல்லையும் வந்து இதே வேரியண்ட் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இந்த காரோட மைலேஜ் பார்க்கும்போது வந்து சிட்டிக்குள்ளுக்குள்ள 14 to 16 ரியல் டைமில் வந்து கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அராய் இதில் வந்து 18 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. பட் வந்து ரியல் டைமில் உங்களோட டிரைவிங்க்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வந்து மாறும். ஸோ இந்த ஹோண்டா சிட்டி ஏன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு மேஜராக ஒரு 3-4 காரணம் சொல்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து வண்டியோட இன்ஜின். ஸோ இன்ஜின் பார்க்கும்போது வந்து 1.5 லிட்டர் ரிலையபிளான இன்ஜின் நம்ம ஹோண்டாலேருந்து கிடைக்கிறது. ஸோ சர்வீஸ் நெட்வொர்க்கும் பார்க்கும்போது வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாகவே வந்து சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். அடுத்து பார்க்கும்போது வந்து ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் வந்து உங்களுக்கு வண்டியே வந்து கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் செடான் கம்ஃபர்டபுளாக வந்து போகிறதுக்கு நல்லாயிருக்கும். டெக்னாலஜி வைஸ் வந்து நிறையவே வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. லேன் வாட்ச் கேமரா வந்து மிஸ் ஆகும். பட் அடாஸ் லெவல் 2ஓட வந்து இந்த சிட்டி ஸ்போர்ட் வேரியண்ட் வந்து நமக்கு கிடைக்குது. விக்கும் விஎக்ஸுக்கும் இடையில வந்து ஒரு ரூ. 40,000 டிஃப்ரென்ஸில் வந்து இந்த காரை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். இந்த காரை வந்து நீங்கள் புக் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய ஆஃபர்ஸ் இப்போ போய்கிட்டு இருக்குது. அவங்க வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஈவன் வந்து டெஸ்டிங் ஆர் புக்கிங் வந்து இந்த நம்பரே வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு காரை தேடி இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.